ப்ரோ அண்ணா மார்க் பண்ண இடத்துல லைட் செட் பண்ணியாச்சு. எங்கே போனாரு? இங்கே தான் எங்கேயாவது மடிச்சிட்டு இருப்பாரு. நான் என்ன முடிஞ்சா? முடிஞ்சுண்ணா. இரு வரேன். பொறுமையாங்க பொறுமையாங்க, நிறையா டைம் இருக்குது. ஹலோ ஜாக்லின், எங்கே இருக்கீங்க? ரெடியா? ஹலோ, அங்கே ரெடி ஆனதும் சொல்லுங்கள். நான் இங்கே வெளியே காரில் தான் இருக்கேன். என்ன கட் பண்ணுறாங்க? சரி பார்த்துக்கலாம். ப்ரோ விக்கி ப்ரோ, ஷூட் 9 o'clock ஸ்டார்ட் ஆகுனாங்க. ஆல்மோஸ்ட் 9:30 ஆக போகுது. மாடல் இன்னும் வரலையா ப்ரோ? இல்லை ப்ரோ, டைமுக்கு ஸ்டார்ட் பண்ணால் தானே கால் சீட்டுக்குள்ளே முடிக்க முடியும், அதான் கேட்டேன். மாடல்லாம் வந்துட்டாங்க. எல்லாம் காரில் மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க. ஆமாம், ரெண்டல் ஸ்டெப்மே கார்த்தி தானே அனுப்புவாங்க. இன்னைக்கு என்ன புதுசா நீ? தெரியல ப்ரோ, உங்கள் ஷூட்டுக்கு தான் கேமரா லென்ஸ் எல்லாம் போகுதுன்னு தெரிஞ்ச உடனே ஐயோ அந்த ஷூட்டுக்கா நான் போல, எனக்கு வயிறு வலிக்குது, தலை வலிக்குது, வாந்தி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டான். அதுக்கப்புறம் தான் என்ன அமுச்சு விட்டாங்க, அதான் வந்தேன். சரிங்க பார், மாடல் ஸ்பாட்டுக்கு வந்தோன்னா ரொம்ப நேரம் வெளில நிற்க வைக்க முடியாது. ஸோ நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. லைட் செட் பண்ணிட்டேன், லென்ஸ் மாற்றணும், அப்புறம் லைட்டை இப்படி திருப்பணும், அப்படி மாற்றணும், அவ்வளோதானே. அதெல்லாம் கலக்கிடுவேன் ப்ரோ. இந்த வேலைலாம் செய்ய சோம்பேறித்தனப்பட்டு தான் கார்த்தி நம்ம ஷூட்டுக்கு வரலன்னு நினைக்கிறியா? என்ன ப்ரோ சொல்கிறீங்க? ப்ரோ ஏதோ ஒரு வாட்டி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால சண்டை வந்துச்சு, அதுக்குன்னு எல்லா வாட்டியும் வரணும்னு அவசியம் இல்லைல்ல. கதையை ஃபுல்லாக கேள்றா. இனிமே என்ன ஆனாலும் நான் உன்கிட்ட மட்டும் ஃபோட்டோ ஷூட் பண்ணவே மாட்டேன்டா. உன்னை விட்ட இந்த உலகத்தில் வேற மாடலே இல்லை பாரு. என்ன நடந்தாலும் சரி, நான் கிளிக் பண்ணி கேமரா ஷட்டர் அடிச்சு கேப்சர் ஆகிற ஒரு ஃப்ரேமில் கூட நீ இருப்பேன்னு கனவுல கூட நினச்சி பார்க்காத. விடுங்க ப்ரோ. கெட் லாஸ்ட். அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் அகைன் இப்போ தான் மீட் பண்ணுறாங்க. கதிரே, லென்ஸ் போட்டு ரெடியாடுறா. ஓகேண்ணா. ப்ரோ 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 அதுக்கப்புறம் எப்படி இந்த ஷூட்டு எப்படி 2 பேரும் அக்செப்ட் பண்ணாங்க? கதிர், நாங்கள்லாம் எதுக்கு இருக்கோம்? இல்லை ப்ரோ, அகைன் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா நமக்கு தானே தலைவலியாக இருக்கும், அதுக்காக தான் நான் கேட்டுக்கிட்டேன். சி, 2 பேரும் அவங்க ஒர்க்கில் ப்ரொஃபஷனல்ஸ். எண்ட் ஆஃப் த டே நமக்கு ஒர்க்காக சண்டையான்னு பார்த்தா ஒர்க் கரெக்டாக முடிஞ்சால் போதும். சண்டை வராமல் பார்த்துப்போம், வந்தாலும் பார்த்துப்போம். சரி என்ன பண்ணுற, போய் ஸ்ரவனை கூட்டு வா. சரி ஓகே ப்ரோ, நாங்கள் பிடிங்க. வெய் புசி கேட். அண்ணா உங்களை வர சொன்னாங்கண்ணா. வந்துட்டாளா? வந்துட்டாங்கண்ணா, காரில் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வந்ததும் சொல்லு, நான் வரேன். ஆனால் விக்கி ப்ரோ உங்களை கூப்பிட்டு வர சொன்னார். டேய், என் சைடெல்லாம் ரெடி. உங்கள் மேடம் வந்துட்டா ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அவங்கள வர சொல்லு. சரிண்ணா. இரு, இந்தா போகும்போது அப்படியே போட்டு போ. மேம் ஷார்ட் ரெடி, நீங்கள் வந்துட்டீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்க சார் ரெடியா? அவர் ரெடியாக தான் மேம் இருக்காரு. அங்க ஸ்பாட்ல இருக்கானா? இல்லை, நீங்கள் வந்தோடனே வந்துடுவார் மேடம். முதல்ல அவன் வரட்டும், அதுக்கப்புறமா நான் வரேன். சரி ஓகே மேம். இவங்க 2 பேர் பண்ணுற அக்கப்பூரில் இருக்கிற முடியும் கொட்டிட்டு போ. ப்ரோ என்னாச்சு? 2 பேரும் வரமாட்டாங்க. சரி விட, நான் பார்த்துக்கிறேன்.
ஸ்ரவன், ஜாக்லின் ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க, வரீங்களா? ஓகே ஓகே ஓகே. என்னவா? வராராம். நான் கூப்பிட்டு வரலையே. ஜாக்லின், ஸ்ரவன் ஸ்பாட்டுக்கு வந்துட்டாரு, நீங்களும் வந்துடுறீங்களா? யா ஓகே ஓகே ஓகே. இப்போ எப்படி வராங்கன்னு பாரு. கதை கேட்க ரெடியாடா? கதிர் பொசிஷன் சொல்றா. ஓகேண்ணா. மேம், இந்த ரெட் கலர் டேப் இருக்குங்க இல்லையா, இதான் உங்கள் பொசிஷன். நீங்கள் நினைக்கும் அண்ணா. ரெடிண்ணா, போகலாம். ஓகே போஸ். நான் கிளிக் பண்ணி கேமரா ஷட்டர் அடிச்சு எடுக்கிற ஒரு ஃப்ரேம்ல கூட நீ இருப்பேன் கனவுல கூட நினைச்சு பார்க்காத. விக்கி, வாட் இஸ் திஸ்? எல்லாம் ரெடி பண்ணிட்டு கூப்பிடுங்கன்னு தானே சொன்னேன். என்னாச்சு ஸ்ரவன்? இல்ல, எக்ஸ்போசர் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணேன். இப்போ ஓகே இருக்கு. ரெடி போஸ். இப்போ என்ன ஸ்ரவன்? விக்கி, நான் ஃபுல் சைஸ் போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். அவங்க கால் பாத்தியா? சரி ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்கள் மோஸ்ட்டாக மிட் வைட் அண்ட் க்ளோஸ்அப்ஸில் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன். கதிர், கொஞ்சம் ஹெட் லெஃப்ட். மேம், கொஞ்சம் ஹெட் லெஃப்ட். டேய், பாடியை ரைட் டயகனல்ல மெயின்டைன் பண்ண சொல்றா. மேம், பாடியை கொஞ்சம் ரைட் டயகனல்ல மெயின்டைன் பண்ணுறீங்களா? சின்ன மேம், கொஞ்சம் சின்ன. ஒரு போட்டோ எடுக்க எவ்வளவு சொல்ல வேண்டியதா இருக்கு பார். விக்கி, திஸ் இஸ் டூ மச். ஸ்ரவன், கேமரா ஃபேவர் பண்ண தெரியல, நான் என்ன விக்கி பண்றது? ஒழுங்கா போஸ் கொடுக்க சொல்லுங்க, நான் பேசாம எடுக்கிறேன். இந்த ஷூட் இப்படி தான் போகும்னா ஜஸ்ட் டேக் மீ அவுட் ஆஃப் திஸ் விக்கி. ஐ வில் வாக் அவே ரைட் நவ. ஹே வெயிட், இதனமோ அவங்க கரெக்டா நின்னு நான் தப்பா சொன்ன மாதிரி போட்றே ஆகுது. கரெக்டா நின்னா இங்க யாரும் எதுவும் சொல்ல போறது இல்ல. ஹலோ, உங்களுக்கு போட்டோ ரெண்டு எடுக்க பேர் தயவு செஞ்சு எதுவும் பேசாதீங்க. இதுக்கப்புறம் இந்த ஷூட்டை நானே டேக் ஓவர் பண்ணிக்கிறேன். நான் சொல்கிற மாதிரி இங்கே நடந்தால் போதும். ஸ்ரவன், ஹோப் யூ ஆர் ஃபைன் வித் திஸ். கேரி ஆன். விக்கி, 1 minute please. யா ஓகே ஓகே. அப்பா, போன் எடுக்கலனா சும்மா சும்மா அடிக்காதன்னு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன். ஏதாவது வேலையா இருக்கியாமா? பரவாயில்லப்பா, சொல்லுங்க. இல்ல, ஊருக்கு அதை பத்தி இன்னைக்கு சொல்றேன்னு சொன்னியே, அதான். பா, டைம் இருக்கும்போது நானே வரேன். இப்படிதாம்மா 1.5 வருஷமா சொல்ற, நீயே வர மாட்டே, என்னையும் வர விட மாட்டே. சரி சரி, என்னால ரொம்ப நேரம்லாம் பேச முடியாது, நான் அப்புறம் அடிக்கிறேன். வச்சிரேன்பா. கைஸ், ஃபோட்டோஸ்லாம் செம்மையாக வந்திருக்கு. ஐ எம் சாட்டிஸ்ஃபைட். எல்லாம் சொல்ல வேண்டிய விதத்துல சொன்னா நல்லா தான் வரும் விக்கி. கரெக்ட் தான், ஆனா எல்லாத்தையும் சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்கு. என்ன யூஸ்? ஹே கைஸ், இங்கே பாருங்க. நைஸ்ல. யா விக்கி. டோன்ட் எக்ஸாஜரேட் விக்கி. ஓகேவா தான் இருக்கு. ஸ்ரவன், நான் ஒன்றும் தப்பா சொல்லியே. ஒரு மாடலாக இருந்துட்டு கேமரா லைட்டிங் எப்படி ஃபேவர் பண்ணணும்னே அவங்களுக்கு தெரியல. சும்மா பார்க்க அழகா இருக்கான்னு மாடலாக வந்துட்டாலே இப்படி தான். இனிமே என்ன ஆனாலும் நான் உன் கூட மட்டும் போட்டோ ஷூட்டே பண்ண மாட்டேன்டா. சேம் டயலாக். உன்னை விட்ட இந்த உலகத்துல வேற மாடலே இல்ல பாரு. நான் கிளிக் பண்ணி கேமரா ஷட்டர் அடிச்சு எடுக்கிற ஒரு ஃப்ரேம்ல கூட நீ இருப்பேன் கனவுல கூட நினைச்சு பார்க்காத. மறுபடியுமா?
சொல்லுங்கள் சார், வந்துட்டிங்களா? நான் ஒரு 5 minutes ரீச் ஆயிடுவேன் விக்கி. டிராஃபிக்ல ஸ்டக் ஆயிட்டேன். நீங்க வந்தாச்சா? யா நான் வந்துட்டேன் சார். நீங்கள் பொறுமையாக வாங்க சார். நோ இஷ்யூஸ். ஐல் வெயிட். யா ஓகே விக்கி. யா ஓகே சார். பை. கால் பண்ணுறான். சொல்லுங்கள் ஸ்ரவன். ப்ரோ மீட் பண்ணியாச்சா அவரை? இன்னும் இல்லை ப்ரோ. ஏன் என்னாச்சு? அடுத்து என்ன பண்ணுறது, ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. ஜஸ்ட் நவ் நான் ஒரு மாடல் கூட கொலாபரேட் பண்ணி ஃபோட்டோஷூட் பண்ணேன். சச் அ ஸ்வீட் பர்சன். நம்ம அடுத்து இவங்க கூட ஃபோட்டோஷூட் பண்ணால் எந்த பிரச்சனையும் வராதுன்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடச்சிது. அதை சொல்ல தான் கால் பண்ணேன். ஸ்ரவன், இதை பற்றி நம்ம அப்புறம் பேசலாமே ப்ளீஸ். யா ஓகே, நோ ப்ராப்ளம். ஜஸ்ட் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண தான் கால் பண்ணேன். வேற ஒன்றும் இல்லை. யா ஓகே. ஸ்ரவன், ஐ திங்க் ப்ரொடியூசர் வந்துட்டான்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு அப்புறம் கால் பண்ணுறேன். பை. ஆ, நிஜமாவே புரியலையா இல்லை புரிஞ்சும் புரியாத மாதிரி நடிக்கிறானா? ப்ரோ ப்ரொடியூசரை மீட் பண்ணியாச்சா? இன்னும் இல்லையே. ஏன் என்னாச்சு? இல்லை சும்மா கேட்கலாம் தான். ஓகே, நோ இஷ்யூஸ். நான் மீட் பண்ணிவிட்டு நானே உங்களுக்கு கால் பண்ணுறேன். ஓகே ஓகே, அன்னைக்கு நடந்ததை பற்றி வரி பண்ணிக்காதீங்க. அண்ட் யூ நோ ஒன் திங், ஐ ஹாவ் அ சொல்யூஷன் ஃபார் தட். என்னது? ரீசெண்டா நான் ஒரு ஆட் ஷூட் பண்ணியிருந்தேன். அதுல அந்த கேமராமேன் ஐயோ சான்ஸே இல்லை விக்கி. அவர் வைக்கிற ஃப்ரேம்ஸு, லைட்டிங் பேட்டர்ன் எல்லாமே வேறு லெவலில் இருந்துச்சு. அண்ட் அவரோட கேரக்டரும் ஸ்வீட்டுங்க. அதான் நம்ம அப்கமிங் ப்ராஜெக்ட்க்கு இவரை ரெக்கமெண்ட் பண்ணலான்னு கால் பண்ணேன். நான் அவரோட ப்ரொஃபைல் ஷேர் பண்ணுறேன். ஜாக்லின், கொஞ்சம் தப்பாக எடுத்துக்காதீங்க. ப்ரொடியூசர் வந்துட்டாரு. நான் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு கால் பண்ணுறேன். ஓகே ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவங்க அடிச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளை மென்டல் ஆக்கிறவங்க போல. சார் உட்காருங்க சார் ப்ளீஸ். என்ன விக்கி ஒரு மாதிரி இருக்கீங்க? இஸ் எவ்ரிதிங் ஆல் ரைட்? யா சார், ஃபைன் சார். ஆர் யூ ஷூர்? யா சார். ஓகே, கமிங் டு த பாயிண்ட். ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே சார். ஆனால் ஹவ் வெரி ஸ்ட்ராங் ஃபீலிங் தட் இந்த ஃபோட்டோஷூட்னால நம்ம பொட்டிக்கோட சேல்ஸ் கண்டிப்பாக பூஸ்டப் ஆகணும். கண்டிப்பாக சார். ஆனால் ஐ ஹவ் an offer for you with the same team, same budget. சார் சேம் பட்ஜெட் கூட ஓகே, பட் வேற. அந்த ஃபோட்டோஸில் எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ஃபோட்டோகிராஃபர் வச்ச ஃப்ரேமாக இருக்கட்டும், அந்த மாடலோட லுக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ஷூட். அது கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு வில்லேஜ் பேக்ட்ராப்பில் பண்ணலான்னு யோசிக்கிறேன். ஸோ யோர் ட்ராவல், ஃபுட், லொக்கேஷன் எக்ஸ்பென்சஸ், உங்கள் எல்லாருடைய சேலரிஸ் இதெல்லாமே நான் பார்த்துக்கிறேன். அண்ட் மோர் ஓவர் அதானே நம்ம கான்ட்ராக்டே. சார் புரியுது, பட் ஸ்டில் கொஞ்சம். கம் ஆன் விக்கி, திஸ் டீம் இஸ் டூயிங் ஜஸ்ட் கிரேட். டீமை மாத்திரேன் அப்படின்னு எதுக்கு இதெல்லாம் இப்போ யோசிக்கிறீங்க? ஓகே, இந்த வாட்டி உங்கள் பேமெண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டைம் உங்கள் டீமோட பேமெண்ட்டும் இன்க்ரீஸ் பண்ணி தரேன். ஓகே தானே? ஓகே சார். எஸ், சூப்பர். ஹலோ. ப்ரோ, ப்ரொடியூசர் ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டாரு. சூப்பர் ப்ரோ. என்ன சொன்னார்? அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். ஹே சூப்பர் விக்கி. ஆசம் ப்ரோ. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம நேரில் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பற்றி பேசி முடிச்சிடலாம். யார் மாடல்? யார் கேமராமேன்? நீங்கள் நேரில் வாங்கல, நம்ம ரிமைனிங்லாம் நேரில் பேசி முடிச்சிடலாம். எப்படியோ ப்ரோ, அவள் இல்லாமல் இருந்தால் சந்தோஷம்தான். எப்படியோ கேமராமேன் அவ இல்லாமல் இருந்தா சரி. சரி ஓகே, ஈவினிங் 4 தாங்கல் பார்க். ஓகே ப்ரோ. சரி ஓகே. யா ஓகே, பை. ஹலோ ஜாக்லின், வந்துட்டீங்களா? விக்கி, அவனை கூப்பிட்டீங்களா? யார? அதான் அந்த ஸ்ரவண. இல்லை ஜாக்லின், நீங்கள் வாங்க, நம்ம இதை பற்றி பேசுவோமே. புரிஞ்சுது, வரேன். ஐயோ, இவனும் பார்த்துட்டான் போலே. ஸ்டவன் எங்கே இருக்கீங்க? வந்திருக்காளா? எவ? அதான் ப்ரோ, அந்த ஜாக்லின் வந்திருக்காளா? ஸ்டவன் பேசுறது கேட்கல ப்ரோ. ஹலோ ஹலோ. சரி இருங்க, ப்ரோ நான் வரேன். ஐயோ, இப்போ என்ன சமாளிக்கிறேன்னு தெரியலையே.
இங்க இங்க என்ன என்ன நடக்குதுன்னு நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? இவன் எதுக்கு இங்க வந்திருக்கா? இவன் இருக்க டீம்லலாம் என்னால இருக்க முடியாது விக்கி. ஹலோ மேடம், எனக்கு ஒன்றும் தலையெழுத்து இல்லை உங்களெல்லாம் ஃபோட்டோ எடுக்கணும்னு. இவன் எதுக்கு இப்போ என்கிட்ட பேசிட்டு இருக்கான்? விக்கி, அவ பேசுறது என்ன பத்தி, கண்டவெல்லாம் என்ன பத்தி பேசணும்னு அவசியம் இல்லை. ப்ராஜெக்ட்னு சொன்னதும் நாக்க தொங்க போட்டு வந்துட்டு இவெல்லாம் என்கிட்ட பேசவே கூடாது. நீங்களும் அதுக்கு தானே வந்திருக்கீங்க, நாக்க தொங்க போட்டு. யார் தொங்க போட்டு வந்தா? கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கீங்களா? கொஞ்சமாச்சு மெச்சூர்டாக நடந்துக்கோங்க கைஸ். இப்போ இருக்க கிட்ஸே மெச்சூர்டாக இருக்காங்க. புது டீம் வேற டீம் வச்சு போகலான்னு ப்ரொடியூசர் சொன்னப்போ நம்ம டீமே நல்லா பண்ணுவாங்கன்னு உங்களுக்காக பேசிட்டு வந்தேன் பார்த்தீங்களா? என்ன சொல்லணும், அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் எவ்வளோ போகலான்னு உங்களை வச்சு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். பட் நீங்கள் என்ன எப்படி நடந்துட்டு இருக்கீங்க? நம்ம இப்போ போகிற ப்ராஜெக்டில் 3 to 4 days ட்ராவல் பண்ண போகிறோம். அண்ட் நீங்கள் இப்படி தான் இருக்க போகிறீங்கன்னா ஐ கான்ட் ஹெல்ப். யூ guys have signed the contract. அது ஞாபகம் இருக்குல்ல? உங்களுக்கு ஓகேனா இந்த ப்ராஜெக்ட் பற்றி பேசலாம். யோசிச்சு சொல்லுங்கள். ஒர்க் அவுட் ஆகுது போலயே. மச்சான், அவ கூட தான் குப்பை கொட்டுற மாதிரி இருக்கு. நீ சொல்கிறதெல்லாம் நீ சொல்றது புரியுதுடா. ப்ராஜெக்ட் விஷயமா போனால் அதை மட்டும் பாருன்னு சொல்கிறேன். இருந்தாலும் அவன் ஃபேஸை பார்த்தா அப்படியே இரிட்டேட்டிங்காக இருக்குடா. டேய், அவன் என்ன பண்ணா? எனக்கு என்னடா? நான் என் வேலையை மட்டும் பார்த்துட்டு வர போகிறேன். சரிடா, டிசிஷன் எடுக்க ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ். பை. பார்த்தாலே இரிட்டேட் ஆகுதுன்னு ஆப்பர்ச்சுனிட்டியை லூஸ் பண்ணுவியா? மாடலிங் பண்றதுக்கு தானே ஊர்ல இருந்து வந்த. இதனால எந்த ப்ராஜெக்டும் லூஸ் பண்ணிட்டு உட்காராத, பாத்துக்கோ. சரிடி, அப்போ நான் ஓகே சொல்லிடுறேன். எனக்கு ஓகே. வெல்கம் ஆன் போர்ட் கைஸ். இந்த வாட்டி நம்ம டாபிக் ட்ரெடிஷ்னல். ஸோ மோஸ்ட்டாக காஸ்டியூமாக சாரீ, பாவாடை சட்டை இந்த மாதிரி தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் லொக்கேஷன் பேக்ட்ராப் வில்லேஜ்னால கழனி, டேம், ஓட்டு வீடு, வயல், ஸோ இந்த மாதிரி செட் ஆஃப் லொக்கேஷன்ஸ் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். அண்ட் இதுக்கேற்ற மாதிரி கலர் பேலட்ஸ் எல்லாமே ஸ்டவன் உங்களுக்கு நான் மெயில் பண்ணிட்டேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் காஸ்டியூம்ஸ் எல்லாம் ஜாக்லின் உங்களுக்கு நான் மெயில் பண்ணிட்டேன். நாளைக்கு கிளம்புற மாதிரி இருக்கும். 110 kilometers தான். ரீச் ஆனோடனே ஷூட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 2 days ஷூட், 1 night ஸ்டே தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க கைஸ். எனி டவுட்ஸ்? ப்ரோ, எந்த வில்லேஜ்னு சொல்லவே இல்லையே. வேலூர் காட்பாடி பக்கத்தில் ஏதோ ஒரு வில்லேஜ். 1 minute. காட்பாடி பக்கத்துலையா? செங்குட்டை. ஐயோ, சத்தம். இங்கே எதுக்கு ப்ரோ ஸ்டாப் பண்ணீங்க? ப்ரோ இங்கே ஏன் ப்ரோ நிறுத்துனீங்க? லொக்கேஷன் நல்லா இருக்கு. இங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு கிளம்பிடலாம். இங்கேயா? ப்ரோ, எப்படி ப்ரோ? ஜாக்லின் வேறு காஸ்டியூமில் இல்லையே. அதான் கார் இருக்குல்ல, நான் கவர் பண்ணி தரேன். உள்ளே சேஞ்ச் பண்ண சொல்லுங்கள். வாட்? என்ன விக்கி இதெல்லாம்? ஜாக்லின் ப்ளீஸ் ரிலாக்ஸ். என்ன நான் பேசிக்கிறேன் ப்ளீஸ். ப்ரோ என்ன ப்ரோ? ப்ரோ, ஆஸ் அ ஃபோட்டோகிராஃபர் எனக்கு இந்த பேக் ட்ராப்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். ஐ கான் மிஸ் இட். லோ பட்ஜெட் ஷூட்டில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலைக்கே ஆகுது. இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா அவங்க அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க. அவங்களுக்கு நான் காரை ப்ராப்பராக கவர் பண்ணி தரேன்னு சொல்லுங்கள். ஜாக்லின், இஃப் எனி திங் ஜஸ்ட் கிவ் மீ அ கால் ஆர் விண்டோ நாக் பண்ணுங்க. சூப்பர் ப்ரோ, சீக்கிரம் மார்க் சொல்லுங்க. டப்புனு இந்த லொகேஷன் ட்ராப் பண்றோம். ரெடி 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 ரெடி. கதிர், ஆ பொசிஷன் சொல்கிறா. ஓகேண்ணா. மேம்
போலாண்ணா. டே கதிர், லைட்டை ஃபேவர் பண்ணுறா. ஓகேவாண்ணா? ம், ஓகே. ஓகே ஜாக்லின், போஸ் ரெடி ப்ரோ. என்னாச்சு ப்ரோ? நேரில் பார்த்த மாதிரி லொக்கேஷன் கேமராவில் நல்லா இல்லை ப்ரோ. வேறு லொக்கேஷன் பார்த்துக்கலாம் வாங்க. லூசாடா நீ? உனக்கு தோணும் போது ரெடியாக சொல்லுவ. ரெடி ஆயிட்டு வந்த நீனா தேவையில்லாத ரீசன் சொல்லிட்டு இருக்க. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஹலோ, நம்ம ஒன்றும் ஸ்டுடியோவில் ஃபோட்டோ ஷூட் பண்ணல. நம்ம ஷூட் ஃபுல்லாகவே லைவ் லொக்கேஷன் டிபெண்ட் பண்ணி மட்டும்தான் இருக்குது. அண்ட் எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணுறேன்னு. யூ ஜஸ்ட் மைண்ட் யுவர் பிஸ்னஸ். ஜாக்லின், ஆ ஆல் ஓகேல? யா பார்த்து வர சொல்லுங்கப்பா. ட்ரெஸ் அழுகாயிடுச்சுன்னா ஃப்ரேமில் நல்லா இருக்காது. ப்ரோ அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க ப்ரோ. கொஞ்சம் போறீங்களா? வாடா. ஜாக்லின், லொகேஷன் எங்கள் பக்கத்தில் தான். நான் பக்கத்தில் ஒரு வீட்டில் பேசியிருக்கேன். நீங்கள் வெயிட் பண்ணுங்க, நான் எல்லாம் செட் பண்ணிட்டு கூப்பிட்றேன். இல்லை இட்ஸ் ஓகே. நான் இங்கே பக்கத்தில் எங்கேயாவது வெயிட் பண்ணுறேன். ஒன்று பண்ணுங்க, அந்த மரப்பாரில் வெயிட் பண்ணுங்க. ஆ நான் கேமரா ரெடி பண்ணிட்டு கூப்பிட்றேன். சரி. ஆ? யாரு? ஐயோ, விக்கி, ப்ரோ. இந்த பேக்ரவுண்ட் நல்லா இருக்கு. லைட் சோர்ஸும் ப்ராப்பராக இருக்கு. இங்கேயே முடிச்சிடலாம் ப்ரோ. ம், நல்ல ஒரு டஸ்கி மாடலாக இருந்தால் செம்மையாக இருந்திருக்கும். ப்ரோ அப்படின்னா காண்டா உங்கள் மேலே. ஏன் இந்த கேள்வி அவங்க கிட்ட போய் கேட்கலாம்ல, என்கிட்ட மட்டும் வந்து கேட்குறீங்க? கண்டிப்பாக கேட்போம் ப்ரோ. ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லுங்கள். தெரியல ப்ரோ, ஏதோ செட் ஆகல. சில பேரெல்லாம் பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கும். அவன் எனக்கு அந்த மாதிரி தான். பட் என்ன பண்ணுறது? ப்ரோ இந்த மைண்ட் செட்டில் எப்படி ப்ரோ ஒர்க் பண்ணுறீங்க? இதனால் ஒர்க்லாம் ஒன்றும் அஃபெக்ட் ஆகிறதில்ல. நம்ம ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் கிளம்பி போகும்போது மழை வந்தால் என்ன பண்ணுவோம்? மழையே வந்தாலும் பரவாயில்லன்னு கிளம்பி போவோம்ல, அந்த மாதிரி தான் இதுவும் எனக்கு. சரி, டைம் ஆகுது, உங்கள் மாடலை வர சொல்லுங்கள். நீங்கள் கதிரை கூப்பிட்டு பொசிஷன் கொடுங்க, நான் வர சொல்கிறேன். எங்கண்ணா பொசிஷன் கொடுக்கலாம்? இர்ற, அவளே வரட்டும். அவளை வச்ச மார்க் கொடுப்போம். சரி. கமான் ப்ரோ, சீக்கிரம் லொகேஷனை ராப் பண்ணுறோம்.
ஐயோ இல்ல நீ சின்ன தம்பியா பையன் பொண்ணு தானே? ஹலோ ஐ ஜஸ்ட் டோன்ட் நோ வாட் யூ ஆர் டாக்கிங் அபௌட். தமிழ் தெரியாதா? விக்கி உன் பேரு அண்ணா அண்ணா அண்ணா, அண்ணா ஒரு சின்ன ஃபோட்டோ ஷூட் எடுத்துட்டு இருக்கோம். முடிச்ச கையோட டப்புன்னு கிளம்பிடுறோம். கொஞ்சம் இல்ல. டைம் ஆகுது. ப்ளீஸ் ப்ளீஸ் நல்ல ப்ளீஸ் பேராச்சே. ஜெகதாம்பாள். ஆட என்ன ஞாபகம் இல்ல? சின்ன வயசுல உன்னை ஜக்குமான்னு பட்ட பேர் வச்சு கூப்பிட்டேன்னு ஆல்ரெடி தமிழ் ஒருத்தர் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிய அவர் கூட என்ன செம்மையா வச்சாரு. ஞாபகம் இல்ல? மறந்துட்டீங்க. ஒரு நிமிஷம். அது ரொம்ப சின்ன வயசுல நடந்தது இல்ல, அதான். ஐ திங்க் யூ ஃபர்கட் மீ. இட்ஸ் ஓகே. என்னங்க மை செல்ஃப் பழனிசாமி. கடை பிடிங்க, கடை பிடிங்கன்ற. இஃப் யூ ரிமெம்பர் மீ கால். தம்பி போட்டோ சுத்தனா எடுக்கிறீங்க, இதெல்லாம் நம்ம இடம் தான். நல்லா ஃபுல்லா எடுங்க. எனிவே சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். நீ கண்டினியூ. சின்ன வயசுல நல்ல கலரா இருந்தா கருத்தா போல. விக்கி யாரையா இவனுங்க? எங்க இருந்து வரானுங்க? ஹே ஸ்டவன், ஃபோட்டோஸ்லாம் நல்லா வந்திருக்கு ப்ரோ. உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, அது போதும். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வரல விக்கி. ஜாக்லின், ஏய் நான் ஒன்றும் சும்மா விளையாட்டுக்கு சொல்லலை, ஐ எம் சீரியஸ். அதில் ஏதோ மிஸ் ஆகிற மாதிரியே ஃபீல் கொடுக்குது. என்ன ப்ரோ இப்படி சொல்கிறாங்க? என்னவா இருக்கும்? ப்ரோ அவ ஏதோ நம்மளை ஓட்டிக்கிட்டு இருக்கா, அதெல்லாம் நல்லா தான் வந்திருக்கு. ஏய் எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா ஒழுங்கா சாப்பிடுறியா இல்லையா? இப்படி அழைச்சு போயிருக்க. ஒரு நிமிஷம், நீங்கள் வேற யாரும் நினச்சி என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. ஏய் ஜெகதாம்பா, எனக்கு ஒண்ணு தெரியாதாடி. ஐம் சாரி, நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க. என்ன இப்படி பேசிட்டு போறா? என்னம்மா ஊருக்கு வந்துட்டியா? நீ மட்டும் நேரில் வந்த அடி வெளுத்துருவேன். ஏமா என்னமாச்சு? நான் உங்ககிட்ட எல்லாம் தெளிவாக தானே சொல்லிட்டு வந்தேன். அம்மா இந்த ஊர்க்காரங்கிட்ட நடின்னு சொன்னாலே அசிங்கமாக சொதப்புவானுங்க. அதான் நான் யார்கிட்டையும் எதுவும் சொல்லலை. நீ அப்படி சொல்கிற, ஆனால் இங்கே என்னை பார்க்குற எல்லாரும் ஜகதம்மா எப்படி இருக்க, நல்லா இருக்கியான்னு கேட்டு என் மானத்தை வாங்குறாங்க. சரிம்மா கோவப்படாத. ஒழுங்கா எல்லார்கிட்டயும் சொல்லி புரியவை. என் மானத்தை வாங்காத, புரியுதா? அப்பா கிட்ட சொல்லிட்டல, நான் பார்த்துக்கிறேம்மா. சரி, இதுக்கப்புறம் ஒரு ராத்திரி 8 மணிக்கு மேலே கால் பண்ணு. அதுக்கு முன்னாடி கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாத, சரியா? சரிம்மா. ஜாக்லின் கிளம்பலாமா? போலாம். ஓகே. எங்க ஒரு நிமிஷம். ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நான் வேற யாரும் நினச்சி உங்ககிட்ட ரொம்ப நேரமாக பேசிட்டு இருந்தேன். நான் யாருன்னு தெரிஞ்சிருந்தீங்கன்னா நீங்கள் அப்பயே பேசியிருப்பீங்க. உங்களுக்கு என்ன தெரியல. இதுலேருந்து என்ன தெரியுது? இவங்க ஜெகதாம்பாள் இல்லை. உங்க பேர் என்ன? ஜாக்லின். ஜாக்லின் தான் இவங்க. சாரி. எங்க நான் தெரியாதவங்க கிட்ட கார்டு கொடுக்கறது இல்ல. கார்டு, விசிட்டிங் கார்டு. தேங்க்யூ. சாரி. ஸ்டவன் ப்ரோ, ஒரு நிமிஷம். ப்ரோ, இன்னைக்கு ஜாக்லின் நம்ம கூட தான் தங்க போகிறாங்க. அதுக்கு இல்லை ப்ரோ, 2 days தான் ஷூட்டு. எனக்கு இந்த ஷூட் பீஸ்ஃபுல்லாக முடியணும். இப்போ அதுக்கு என்ன ப்ரோ? இல்லை ப்ரோ, இன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் தான் ப்ராப்ளம் எல்லாம் இனிஷியேட் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. ப்ளீஸ். சரி சொல்லிட்டீங்கல்ல, நான் பார்த்துக்கிறேன். சொல்லுப்பா. நீ தானம்மா கால் பண்ண சொன்ன? ஒரு வேலை இருக்கு, ஏதாச்சும் ஒழுங்கா பண்ணிடுவியா இல்லை சொதப்பிடுவியா? என்ன பண்ணணும் விட சொல்லுமா. சரி, நம்ம முத்துவண்ணா கடை பக்கத்தில் போங்க. ஏய் வாங்கடா.
ஏய் வருவாங்கடா. வந்துட்டமா. அங்க ஒரு 2-3 பேர் இருக்காங்களா அந்த கடையில? ஆமா. அங்கே ஒரு ப்ளூ ஷர்ட் போட்டு எவனாவது இருக்கானா? இருக்காமா, பார்த்துட்டேன். அவன்கிட்ட தான் ஒரு முக்கியமான வேலை இருக்கு இன்னைக்கு. நீ முதல்ல போனை ஸ்பீக்கர்ல போடு. ஐய, அதை வச்சு நீ என்ன பண்ண போற? அவன் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான்ப்பா. அவனை இன்னைக்கு சும்மாவே விடக்கூடாது. நான் வேணா பசங்க சேர்ந்து தட்டுவா. அடியெல்லாம் பத்தாதுப்பா அவனுக்கு. நீ நான் சொன்னதை மட்டும் செய், மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிம்மா. ஏய், பாப்பா சொன்னது புரிஞ்சில்ல? புரிஞ்சுதுண்ணா. முடிச்சிருங்க. ரெண்டு பேரும் ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா? எதனா சொல்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஒருத்தன் வந்தான், ஜாக்லினோட கிளாஸ்மேட்டுன்னு சொன்னான். அப்புறம் ஒரு பொண்ணு வந்தான். அப்புறம் மறுபடியும் அதே ஆள் வந்து இல்லை அது நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு போகிறான். எங்கேயோ இடிக்குதே. அதானா எனக்கும் தெரில. இந்த ஊர்க்காரங்களுக்கு எப்படி ஜாக்லினை தெரியும்? அது மட்டும் இல்லை, வந்த 2 பேருமே அவளை ஏதோ ஜெகதம்பால்னு மென்ஷன் பண்ணிட்டு போனாங்க. அதை கவனிச்சிங்களா? ப்ரோ கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டீங்களா? நம்ம எதுக்கும் அந்த மாதிரி மட்டும் பார்க்கலாம். தேவையில்லாதெல்லாம் இன்வால்வ் ஆகணும், புரியுதா? இந்த டாட்ஸ்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தா அவ ஜாக்லின் ஏகேஏ ஜெகதம்பால். அவங்க ஏன் நான் நேம மாற்றிட்டு சுற்றணும்? ஏய், என்ன வேலை பார்க்க சொன்னா என்ன பார்க்குற நீ? போய் கேமரா பேட்டரி சார்ஜ் போடு, போடா. ஸ்டவன் அகைன் சொல்கிறேன், தேவையில்லாமல் லைஃப்ல இன்வால்வ் ஆகாதீங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு வாக் அவுட் ஃப்ரம் த ஷூட். விக்கி, அகெயின் இந்த லெக்சர் ஸ்டார்ட் பண்ண வேணாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் சொன்னப்பவே நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணிவிட்டேன் என்னால் எந்த பிரச்சனையும் வராதுன்னு. நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. இல்லை ஸ்டவன், இதனோட ஃபஸ்ட் 1 இயர் ப்ராஜெக்ட். தேவையில்லாத சில்லி ரீசன்ஸ்க்காகலாம் நான் இந்த ப்ராஜெக்ட் லூஸ் பண்ண முடியாது. உங்களால் அவங்க வாக் அவுட் பண்ணாலோ இல்லை அவங்களால நீங்கள் வாக் அவுட் பண்ணாலோ லாஸ் என்னவோ எனக்கு மட்டும் தான். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். புரியுது, ஐ ப்ராமிஸ். என்னால் எந்த பிரச்சனையும் வராது. அவளால் வந்தாலும் ஐல் மேனேஜ். என்னமோ நல்லபடியாக போனால் போதும். ஏய் ஏய், என்னடா அவன் 2 அடிக்கே எழுந்துக்க மாட்டான்? நீங்கள் சொன்ன பையனை தூக்கியாச்சு. சூப்பர்ரா. என் பொண்ணு சொன்ன வேலையை சீக்கிரம் முடிச்சு அனுப்புங்க. அண்ணா எல்லாத்தையும் உருவியாச்சுண்ணே. எடுத்து அனுப்புகிற வேலை மட்டும் தான் பாக்கி. உருவியாச்சா? டேய் என்னடா பண்ணி வச்சிரீங்க? டேய் கழட்டி விடுறா. டேய் என்னடா பையன் முடிச்சிட்டான். சீக்கிரம் போட்டோ எடுத்துறேன், பார்த்துட்டு சொல்லுங்க. என்னால் இந்த கருமத்தெல்லாம் ரொம்ப நேரம் பார்க்க முடியாது. டேய் போட்டோ எடுத்துறேன். யாரா அவங்கள தூக்க சொன்னா என்ன? ஏய் ஏய் யாரா நீ? போன் எடுத்துன்னு வர? டேய் நான் வந்துட்டலாம் கடிக்கிற. சொல்லுப்பா. மா, அப்பா எல்லாரும் முடிச்சிட்டமா? சரிப்பா, போய் படுத்து தூங்கு. குட் நைட். மா, வீட்டு வேலை இல்லைம்மா, நீ சொன்ன வேலையே. அதுக்குள்ளையா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் சொன்னேன். அப்பா கிட்ட ஒரு வேலை கொடுத்தா தவறுமா? சரி, நான் கேட்டுதுங்க. கைட்டானுங்க, எடுத்து அனுப்புவானுங்க. அவ்வளோதான், செத்தா என்கிட்ட. நீ யாரை கடத்தின? அதாம்மா நீ சொன்னியே அந்த ப்ளூ கலர் சட்டை. பா, நான் சொன்னவன் என் கண்ணு முன்னாடி தான் இருக்கான். அப்போ இவனு யாரை தூக்குனானுங்க? அடிங்க டேய் வானவில் பசங்களா, என்ன போட்டோ எடுத்து என்னடா பண்ண போறீங்க? அதுவும் ஜெட்டியோட. டேய் கழட்டி விடுறா. டேய் என்னடா டேய் நீ ஏன்டா அப்படி பார்த்துட்டு இருக்க? டேய் கைய விடுறா. போட்டோ எடுக்கிற நீயே இவ்வளவு காஜா இருக்கனா? போட்டோ எடுக்க சொன்னவன் எவ்வளவு காஜா இருப்பான்? டேய் சி என்ன ஊர்றா இது? டேய் ஏய்
மூஞ்ச ஒழுங்கா புடுறா. டேய் ஆடாம இரு. ஆடி நேரம் பேர். ஏய் ஒழுங்கா போட்டாடுற. பேஸ் தெரியலனா ஒரு யூஸும் கிடையாது. டேய் என்ன விடுங்கடா. ஜிம்முக்கு போறியா? ஜிம்முக்கு வானவில் கூட்டம் தான்டா. டேய் டேய் போட்டோ எடுக்காதடா. டேய் ப்ளீஸ்டா சொன்னா கேளுடா. டேய் எடுக்காதடா. அதை வேற எடுத்துட்டு ஏன்டா அப்படி பாக்குற? டேய் ப்ளீஸ்டா டெலீட் பண்றா. சூப்பர்ரா. இதை அமுச்சு விட்டு அடுத்த நிமிஷமே நமக்கு காசு. நெட்ல போட்டு காசு சம்பாதிக்கிற கூட்டமாடா நீங்க. டேய் அது மட்டும் பண்ணிடாதீங்கடா ப்ளீஸ்டா. என் கூட இருக்கிறவனுங்க எல்லாமே அதில் தான்டா தங்கியிருக்கானுங்க. பார்த்தா மானமே போயிடும்டா. டேய் ப்ளீஸ்டா. ஏய் அவனை அமுச்சு விட்ரு. ஏய் வெளியே போய் இது மாதிரிலாம் ஃபோட்டோ எடுத்துன்னு சொல்லியிருந்த உன்னை அவ்வளோதான். இதை சொன்னா எனக்கு தான்டா அசிங்கம். தெரியுதுல்ல, ஒழுங்கா ஊரை போய் சேரு. இப்படியே வா. என் ட்ரெஸ் எங்கடா? சரி இங்கே வேணாம், ஓரமாக போயிடலாம். சரி இப்போ சொல்லு, எப்படி இருக்க? என்ன விடுறி, நீ எப்படி இருக்க? உன்னை பார்த்து எவ்வளோ வருஷம் ஆகுது? உன்னோட அந்த மாடலிங் வேலைலாம் எப்படி போகுது? எல்லாம் நல்லா தான் போகுது. அதான் நீயே பார்க்குறல்ல, இந்த மாதிரி ஏதாவது ஷூட் வந்தால் தான் ஊர் பக்கம் வரவே டைம் கிடைக்குது. நானும் நீ என்ன தெரியாதுன்னு சொன்னது ரொம்ப பயந்துட்டேன். சிட்டிக்கு போயிட்டு ரொம்ப மாறிட்டேன்னு நினச்சேன். அப்புறம் தான் அப்பா எல்லாத்தையும் சொன்னார். என்னை மன்னிச்சிட்ரி, நான் ஒன்றும் வேணும்னே பண்ணல. என்னதான் நம்ம வேலைக்காக கிராமத்துலேருந்து சிட்டிக்கு போனாலும் நம்ம கிராமத்துலேருந்து தான் வந்திருக்கோன்னு சுட்டி காட்டியே பேசுவாங்க. அது எனக்கு நடக்கக்கூடாதுன்னு தான் இந்த மாதிரியெல்லாம் நடிக்க வேண்டியதாயிடுச்சு. அதெல்லாம் விடுறி, நீ வேணா ஒரு நாள் பாரு, உன்னாலேருந்து இந்த கிராமத்துக்கே பெருமை வந்து சேரப்போகுது. சும்மா இருடி. ஃபோட்டோ வச்சு என்ன பண்ண போறானுங்கன்னு தெரியலையே. ஏய் சார்ஜ் போட சொன்னா இங்க என்ன பண்ற? ஒரு சோடா கொடுங்கண்ணே. பேசிட்டே இருக்க சோடா கேக்குற? ப்ரோ ஒரு நிமிஷம் வாங்க ப்ரோ சொல்றேன். என்னடா? வாங்க ப்ரோ சொல்றேன். ப்ரோ வாங்க. ஏய் என்னடா பிரச்சனை உனக்கு? ப்ரோ இந்த ஊர் நமக்கு வேணாம் ப்ரோ. வாங்க ப்ரோ போயிடலாம். ஏன் ப்ரோ? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு கடத்திட்டு போயிட்டாங்க ப்ரோ. கடத்திட்டாங்களா? ஆமா ப்ரோ. காசு தான் கேட்டாங்களா? அது கேட்டிருந்தா கூட பரவாயில்லையே, கொடுத்து தொலைஞ்சிருப்பேனே. காசும் கேட்காம சும்மா கடத்ததுக்கு அவன லூசு பையனடா. லூசு இல்லை ப்ரோ, அதுக்கும் மேலே கடத்திட்டு போயிட்டு என்னை ஜெட்டியோட ஃபோட்டோ எடுத்துட்டானுங்க ப்ரோ. என்னடா சொல்ற? அவனுங்க இந்த கிராமத்து வானவில் குரூப் போல ப்ரோ. வானவில்? எதுக்குன்னு கேட்டியா? என்னை ஜெட்டியோட ஃபோட்டோ எடுத்து அனுப்புனா யாரோ காசு அனுப்புறேன்னு சொல்லி சொன்னாங்களா. அந்த காசுல ஷேர் கேட்டியா? ஷேரா? டேய் ஒர்க் அவங்க அந்த ப்ராப்பர்ட்டி வந்துடா. வா அந்த காசுல போய் ஷேர் கேட்போம். சரி எனக்கு நேரம் ஆகுது, நான் வரேன். என் நம்பர் உங்ககிட்ட இருக்குல்ல, ஏதாச்சும்னா கால் பண்ணு. சரி பண்றேன். சரி. பா சும்மா சும்மா கால் பண்ணி என்ன மாட்டி விட்டுறதப்பா. அப்படியே கொஞ்சம் பிச்சாங்க பக்கம் பாருமா. ஹாய். பா இங்க என்னப்பா பண்ற? இல்லம்மா, கண்டதெல்லாம் சாப்பிட்டு மெலிஞ்சு போயிருக்க. உனக்கு பிடிச்ச நாட்டுக்கோழி தூக்கு கொண்டு வந்திருக்கேன். பா இங்க எல்லாரும் இருக்காங்கப்பா. அதுக்கும் அப்பாட்ட ஒரு பிளான் இருக்கு. ஹே ஜாக்லின், நீங்க என்ன இந்த பக்கம்? இல்ல சும்மா அப்படியே காத்து வாங்கலாம். நாங்க உங்க சாப்பாடு ஓசிபி சொல்லுங்க. ஓசிபியா? 735 ப்ரோ. அந்த கேங்ல இவனும் ஒருத்தம் ப்ரோ. போங்க போங்க போங்க. பாத்தியா 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 ப்ரோ எப்படி பாக்குறான். நிஜமாவே அவனை கடத்துனாங்களாடா? ஆமா ப்ரோ. சரி வாங்க எல்லாரும் போய் சாப்பிடலாம். விக்கி, இந்த ஊர்ல நெட்வொர்க்கே வரல. யார் அவன்? லுங்கி போட்டு நடந்து வந்து டெலிவரி பண்ணிட்டு போறான். ப்ரோ யாரா இருந்தா நமக்கு என்ன? சாப்பாடு இருந்துச்சுல, வாங்க போய் சாப்பிடலாம். என்னமோ நடக்குதுங்க. சரி நீங்க போங்க, நான் வரேன். ப்ரோ இந்நேரத்துக்கு எங்க? போங்க ப்ரோ, வரேன். ஐயோ இவ ஏதாவது போய் கண்டுபிடிச்சிருவானோ. விக்கி, இந்த ஊர்ல தனியா போறது சேஃப் இல்லைன்னு சொன்னாங்க, பாத்துக்கோங்க. ஆமா ப்ரோ, ஆம்பளை பசங்க கூட சேஃப் இல்லைன்னு தெரிஞ்சிச்சு. டேய் என்ன குழந்தையா? போங்க வரேன். வாடா
இது சரி வராது. ஏன் என் காலுக்கு நடுவில் வந்து நில்லுங்களேன். சாரி, கொஞ்சம் தள்ளி போங்க சார். நீங்களும் படம் படிக்க வந்தீங்களா? ஆமாம் சார். ஐயோ, இவங்கிட்ட என்ன பேசிட்டு இருக்காரு? நீங்களும் படம் படிக்க வந்திருக்கீங்களா? ஆமாம் சார். கூட ஒரு பொண்ணு வந்திருக்காமே, அது யாரு? அவங்க தான் மாடல், எங்கள் டீம் தான். ஏன் கேட்குறீங்க? இல்லை, சும்மா கேட்டேன். தம்பி கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லை சார். என்ன தம்பி, என்ன கல்யாணம் ஆகலன்னு சொல்கிறீங்க? சார், என்னை பார்த்தா என்ன கல்யாணம் ஏஜ் மாதிரியா தெரியுது? பொண்ணு எதனா பார்த்து வச்சிங்களா இல்லை பார்க்கணுமா? உங்களுக்கு ஏன் சார் எம்எல்ஏ இவ்வளோ ஆக்கிற? சரிப்பா சரிப்பா. இல்லைப்பா, நான் கல்யாணம் தரகுரு. அப்படின்னா கல்யாணம் புரோக்கர்ப்பா. ஓ, அது சரி. தம்பி, என்ன மாதிரி பொண்ணு எதிர்பார்க்குறீங்க? சார் சார், அதெல்லாம் ஒன்றும் வேணாம். எனக்கு கல்யாணம் பண்ணுற ஐடியாவே இல்லை. அட, உங்க நாளைக்கு கல்யாணம் பண்ண சொல்கிறேன், பொண்ணை காட்டுறேன் பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா 2 வீட்லையும் பேசி மேற்கொண்டு பேசிக்கலாம். நீங்கள் சொல்கிறதும் சரிதான். எனக்கு பெருசாலாம் ஒன்றும் ஆசை இல்லை. இந்த காலத்தில் பையனும் சரி பொண்ணும் சரி யாரையும் நம்ப முடியல. பொண்ணு நல்ல பொண்ணாக இருந்தால் சரி. முக்கியமாக படிச்சிருக்கணும் சார். இருப்பாங்களா? கண்டிப்பாக இருப்பாங்க தம்பி, கவலையப்படாதீங்க. கிடைச்சா சொல்லுங்க சார். வந்ததுக்கு இந்த வேலையாவது ஒழுங்காக நடக்குதான்னு பார்ப்போம். பொண்ணு கிடைச்சதுக்கு அப்புறம் பேமெண்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக தம்பி, இந்த சின்ன தம்பிட்டு வரட்டிங்களே, இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. நாளைக்கே ஃபோட்டோவோட வரேன். சரி சார், நாளைக்கு பார்ப்போம். சரி தம்பி. கல்யாணம் தருகிறே தருகிறே ஒரு ஜோடி ஒன்று. என்னப்பா சொல்லி வச்சான் அவன்கிட்ட? நான் என்னமா சொல்ல போறேன், அப்பா வேலை விஷயமா தான். ஐயோப்பா, நான் சொன்ன பையனே அவன்தான். என்னம்மா சொல்ற? இதுக்கு மேல என்னத்த சொல்ல? அதான் எல்லாம் சொதப்பி வச்சிட்டல. அம்மா, எனக்கு ஒன்று நீ சொல்ற மாதிரி பார்த்தா அந்த பையன் அவ்வளோ மோசமானவா தெரியலம்மா. இங்க பாரு, எனக்கு அவனை பார்த்தாலே இரிட்டேட் ஆகுது. என்கிட்ட அவனை பத்தி பேசுற வேலை வச்சுக்காத, புரியுதா? அம்மா அம்மா, நாளைக்கு எங்கம்மா படம் பிடிக்க போறீங்க? காத்தாடி மரம் கிட்ட. ஏன் கேக்குற? இல்ல தம்பி, பொண்ணுக்கு ஃபோட்டோ தான் கிடைச்சு, அதை கொண்டு போய் காட்டலான்னு. ஐயோ பா. சரி 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 சரி, பார்க்க நேரம் ஆகுது, பார்க்கலாம். ஏண்டா, இந்த லேடிஸ் நல்ல லேட்டாக ரெடி ஆகணும் ரூல்ஸ் வச்சுருக்காங்களா என்ன? கதிர், ஒழுங்கா வேலையை பாருங்க. அதை விட்டுட்டு சும்மா பேச. நான் வாட்டுக்கு என் வேலையை தானே பார்த்துட்டு இருந்தேன். ப்ரோ, ஸ்டார்ட் பண்ணலாமா? டேய், கேமரா ஏறா. இந்தாங்கண்ணா. நைஸ் பேர்ட்ல. சரி ப்ரோ. டேய், சன்லைட் விடுது பார், போய் டிஃப்யூஸ் பண்ணு. ஓகே வேணா. ஏ கதிர், கொஞ்சம் ஃபார்வர்டு வர சொல்கிறா. மேம் கொஞ்சம் ஃபார்வர்ட். கதிர், கொஞ்சம் பேக். மேம் கொஞ்சம் பேக். டேய், அவங்க ஃபேஸுக்கு சன்லைட் வருது பார், டிஃப்யூஸ் பண்ணு. இங்கே தான் இருக்கியா? நான் வந்துட்டேன்டா, என் ஆம்பளை சிலுக்கே. ப்ரோ ப்ரோ ப்ரோ, என்னடா வந்துட்டான் பாருங்க ப்ரோ. இப்போ யார் அடுத்த கேஸ்? ப்ரோ, என்ன ப்ரோ பண்ணுறது? கதிர், லேட் ஆகுது பாரு. ஆஹா. என்ன ப்ரோ, செட்டில் ஆயிட்டான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். கதிர், கொஞ்சம் மேலே தூக்கி பிடி. எங்க பார்க்குறான் ப்ரோ?
கதிர் லைட் ஃபேஸ்ல விழுதுடா. இவன் வேற. ஐயோ என்னையா இது? கதிர் ஐயோ கண்ணிலேயே கற்பழிச்சிருவான் போலயே. யோ அவனுக்கு என்ன கவனியம்? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோடா ப்ளீஸ். ப்ரோ என்ன ப்ரோ? ஏ கதிர். ப்ரோ நான் வேணா பிடிக்கவா? உனக்கு பிடிக்கிறதுல என்ன பிரச்சனை? எடுவட்ட பையில உன் இடுப்பு பார்த்தா திடீண்டா. இவன் வேற வச்ச கண்ணை வாங்காம பார்த்துட்டு இருக்கான். ப்ரோ இதுக்கு மேலே என்னால் முடியாது ப்ரோ. கொஞ்ச நேரம் வெயிட் பண்றா. அப்பதான் அவனுக்கு கை வலிக்குதுன்னு சொல்லி என்னால் பிடிக்க முடியும். ஏதாவது பண்ணு ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ. I will try my best. இதுக்கு மேல சரிப்பட்டு வராது. ஸ்ரவன் ஒரு நிமிஷம். ஹலோ சார், உங்களை தான் ஃபர்ஸ்ட் எந்திரிங்க. ஐயா பார்த்துட்டான் போலயே. என்ன சார் உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கீங்க? இல்லையே சார், வந்தாலேருந்து அந்த பொண்ணு ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கீங்க. நான்லாம் அப்படி பார்க்கல சார். நீங்க பார்த்தது நானே பார்த்தேன் சார். அதான் இல்லைன்னு சொல்றேன்ல சார். சும்மா போய் சொல்ற வேலைலாம் வச்சுக்காதீங்க. அதான் இல்லைன்னு சொல்றேனே. என்ன ஆனா அவன் நானு? நீங்க பார்த்தது நானே பார்த்தேன். இங்க பாருங்க, நீங்க தப்பான கண்ணோட்டத்தில் சொல்றீங்க. அப்படி விட்டாலும் நான் கிடையாது. ஒரு பொண்ணை தப்பா பார்த்துட்டு பேசுற பேச்சப்பாரு. ஏங்க நான் ஒன்றும் அவங்கள பார்க்கலங்க, அவரை தான். ஹோலி காவ். இப்பெல்லாம் போய் சொல்லி தப்பிக்கலான்னு பாக்குறியா? வாங்க. தம்பி தம்பி தம்பி. இதோ வரேன் சார். வணக்கம் தம்பி. வணக்கம். ஃபோட்டோ எடுத்து வந்திருக்கேன், நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பேசிக்கலாம். காட்டுங்க பார்ப்போம். நீங்கள் சொல்கிறது தான். பொண்ணு பேர் சுந்தரி, பக்கத்தூர் தான். பிகாம் படிச்சிருக்கா. வேலைக்கு போகிறாங்களா? இல்லையே. வேலைக்கு போகிற ஐடியா இருக்கா? இல்லைன்னு தான் நினைக்கிறேன். வேலைக்கு போகிற பொண்ணா பாருங்க, இல்லை வேலைக்கு போகிற ஐடியா இருக்க பொண்ணா பாருங்க. சும்மா படிச்சுட்டு எதுக்கு? வேலைக்கு போகிற பொண்ணு தான் வேணுமா? அது ஏன் தம்பி அப்படி ஒரு கண்டிஷன்? இந்த ஜென்ரேஷனில் வீட்லேயே இருந்தால் யாருக்கா இருந்தாலும் பைத்தியம் தான் பிடிக்கும். அவங்களுக்குன்னு ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணாதான் ப்ராட் மைண்டடாக இருப்பாங்க. 4 பேரை தெரிஞ்சுப்பாங்க, நல்லது கெட்டது என்னன்னு தெரியும், யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் இருப்பாங்க. ஏன் அவங்களுக்கு ஹஸ்பண்ட் ஆக போகிற என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நீங்கள் எப்போ கிளம்புறீங்க? இன்னும் ஒரு லொக்கேஷன் இருக்குது, முடிஞ்சது ஈவினிங் கிளம்பிடுவேன். சரி தம்பி, நான் முடிஞ்ச வரைக்கும் இதுக்குள்ளே பார்த்து சொல்கிறேன். அப்படிலாம் நீங்கள் ஊருக்கு போங்க, நான் ஃபோட்டோ அனுப்பி வைக்கிறேன், பார்த்துட்டு சொல்லுங்கள். சரி, என் நம்பர் எடுத்துக்கோங்க. 7262525173. விக்கி, நிறைய காஸ்டியூம் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கு. அப்புறம் என்னால தான் லேட் ஆச்சுன்னு சொல்லக்கூடாது. அங்கே இரு. விக்கி, பேக்ரவுண்ட் நல்லா இருக்கான்னு பாருங்க. ஓகே தான் ப்ரோ, பட் இந்த வீடு ஃபுல்லாக கவர் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு தோணுது. நல்லா தான் இருக்கும். கதிர், கொஞ்சம் ரைட்டு வா. இப்போ பாருங்க. இது பக்கா ப்ரோ. ஜாக்லின், பிரேம் ஓகே, பொசிஷன் வரீங்களா? கதிர், அவங்க ஃப்ளீட் அட்ஜஸ்ட் பண்ண சொல்றா. மேம் கொஞ்சம் ஃப்ளீட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏய், ஒழுங்கா பண்ண சொல்லுடா. மேம் இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சும்மா சொல்ல வேண்டியது. அங்கேருந்து சொல்ல என்ன வேணா வாய்க்கிலேயே வந்து பண்ணாதானே தெரியும்.
கதிர் போஸ் சொல்லு. விக்கி ஹேண்ட் வாஷ் பண்ணணும். தண்ணி இல்லை, வெட்டிஷ் வச்சு மேனேஜ் பண்ணிக்கிறீங்களா? டேய், போடா. அப்படியே எனக்கு கொஞ்சம் ப்ரோ ஒன்று கவனிச்சிங்களா? என்ன கவனிச்சிங்களா? அதான் ஸ்ரவணா ஷூட்டில் பண்ணது. டேய், இதெல்லாம் ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணாத. இல்லை ப்ரோ, அப்படிலாம் பண்ணக்கூடிய ஆளே இல்லை அவர். டேய், இப்போ தான் நல்லா போயிட்டு இருக்கு, நீ கம்முன்று. நல்லா போகிறது சரி ப்ரோ, பட் உடனே இந்த சேஞ்ச் எப்படி? டேய், இந்த ஷூட் தானே நிறைய ஷூட் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் இந்த மாதிரி தான் இறங்கி ஹெல்ப் பண்ணுவார். இப்போதைக்கு ஜாக்லின் கூட எந்த பிரச்சனையும் இல்லை. இது வரைக்கும் சந்தோஷம் நமக்கு. ஆனால் நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல ப்ரோ. முகத்தை சதிட்டு சாப்பிட்றியா? ஜாக்லின், தண்ணி குடிங்க. அது மேலே தான் அவன் உட்காந்துட்டு இருக்கான். மூவ் பண்ண சொல்லுங்க. என்ன விளையாடுறீங்களா? விக்கி 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 என்ன ரொம்ப நேரமா விக்கிக்கிட்டே இருக்கா? ஸ்டவன், தண்ணி எடுத்து கொடுங்க. ஏன் அவ கேட்க மாட்டாளா? ப்ரோ கொடுங்க ப்ரோ. குடிச்சிட்டாலே. தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே. ப்ரோ உங்கள் 2 பேரையும் சேர்த்து இதில் அப்படின்னா ப்ரோ உங்களுக்கு சந்தோஷம்? டேய், இது என் செல்ஃபிஷ்னஸ்க்காக. இப்போ பண்ணுற ப்ராஜெக்ட் 1 இயர் கான்ட்ராக்ட். இவங்க 2 பேருக்குள்ள எந்த பிரச்சனையும் வராமல் இருந்தால் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்து வர ப்ராஜெக்ட்ஸ்லாம் இவங்க வச்சு ஸ்மூத்தாக முடிச்சிருவேன். ஓகே. போலாமா? ப்ரோ, காரில் பெட்ரோல் இல்லை. நானும் கதிரும் போய் வாங்கிட்டு வந்துடுறோம். நீங்கள் வேணா இங்கே வெயிட் பண்ணுறீங்களா? ப்ரோ கதிர் இருக்கட்டும், நான் வரேன். இல்லை ப்ரோ, நீங்கள் இங்கே இருங்க, நானும் ஒன்று போயிட்டு வந்துடுறோம். டேய் வாடா. எனக்கு ஃபோட்டோஸ்லாம் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஏன் என்னாச்சு? இல்லை, பேக்ரவுண்ட் கலரும் என்னோட காஸ்டியூம் கலரும் ஏதோ செட் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல். அது ப்ராப்ளம் இல்லை. அந்த போஸ்ட்டில் பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதை தவிர்த்து வேறு எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல? வேறு எதுவும் இல்லை. பட் ஷோராக இது ஃபோட்டோஸ் எதுவும் அஃபெக்ட் பண்ணாதில்ல? அதெல்லாம் ஒன்றும் அஃபெக்ட் பண்ணாது, ட்ரஸ்ட் மீ. நம்பலாம், பட் என் மேலே இருக்க கோவத்தை இந்த ஃபோட்டோஸ் மேலே காட்டிட மாட்டீங்களே? அப்புறம் கேட்டால் வந்த மாடல் சரியில்லைன்னு சொல்லி என்ன ஈஸியாக கழட்டி விட்டுலாம்ல?
கோவத்தை பர்சனல் திங்ஸில் காட்டலாம் ஆனால் ஒர்க்கில் காட்டக்கூடாது. ஏன் நான் உங்களை கழட்டி விடணும்னு நினச்சிருந்தா நீங்கள் அன்றைக்கி பலார்னு என்ன அரைஞ்சிங்களே, அன்றைக்கே என்னால் பண்ணியிருக்க முடியும். ஐ டோன்ட் வாண்ட் டூ தட். விக்கி கிட்ட கூட இந்த விஷயத்தை ப்ரொடியூசர் கிட்ட சொல்ல வேணாம்னு சொல்லிட்டேன். நான் நினச்சிருந்தா உங்களை அன்றைக்கே அரைஞ்சிருக்க முடியும். ஹே ரிலாக்ஸ், ஜஸ்ட் கிடிங். மற்றபடி ஃபோட்டோஸ்லாம் ஓகே தானே? ஓகே தான். ஓகே தானே? ஹே, அதான் ஓகே சொல்லிட்டீங்களா, அப்புறம் எதுக்கு பார்க்குறீங்க? நீங்கள் மட்டும்தான் சும்மா சொல்வீங்களா? ஏன் நாங்கள் சொல்ல மாட்டோமா? கேமரா கொடுங்க. அண்ட் ஜாக்லின், சாரி இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக கட்ட கற்றுக்கோங்க. பிகாஸ் எல்லா ஷூட்டுக்கும் ட்ரேபிஸ்ட் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க இந்த ஷூட் மாதிரி. ஸோ உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். யா புரியுது. அண்ட் நான் கேட்கணும்னு நினச்சேன், அது எப்படி கரெக்டாக வந்து ஃப்ளீட் அட்ஜஸ்ட் பண்ணீங்க? ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸோ? என் அம்மா மோஸ்ட்டாக சாரி தான் கட்டுவாங்க. அவங்க ஃப்ளீட் அட்ஜஸ்ட் பண்ணி நான் பார்த்துருக்கேன். அதை பார்த்து அப்படியே கற்றுக்கிட்டேன். அப்போ உங்களுக்கு ஓகேனா சென்னை போனதுக்கப்புறம் நான் உங்கள் அம்மா கிட்டேயே சாரி கட்ட கற்றுக்குறேனே, என்ன சொல்கிறீங்க? யூஆர் டூ லேட். எங்கள் அம்மா என்னை விட்டு போய் 6 வருஷம் ஆயிடுச்சு. ஓ, ஐ எம் சாரி. ஹே, இட்ஸ் ஓகே. ஸ்டெவன், சாரியில் எனக்கு நீங்கள் எந்த கலர் ப்ரிஃபர் பண்ணுவீங்க? உங்கள் ஸ்கின் டோனுக்கு நீங்கள் லைட் கலர்ஸ் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். லைக் எல்லோ. அது உங்கள் லுக்கை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணும். பேக் ட்ராப்ஸ்க்கும் செட் ஆகும். ஏங்க அதுக்குன்னு சும்மா சும்மா அதே யூஸ் பண்ணாதீங்க. ஒரு நிமிஷம். என்னப்பா? பாப்பா, தம்பி உங்ககிட்ட இருக்கு. ஆமாம், இப்போ என்ன அதுக்கு? இப்போ அடுத்து எங்கே படம் படிக்கிறீங்க? இப்போ எதுக்கு உனக்கு அதெல்லாம்? சொல்லுமா. இங்கே முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க கோவில் கிட்ட தான் எடுக்க போகிறாங்க. ஹலோ ஹலோ, பெட்ரோல் ரெடி, போலாமா? தம்பி தம்பி, கதிர், நீ எல்லாம் போய் செட் பண்ணு, நான் வந்துடுறேன். சரிண்ணா. நீங்கள் வாங்க, நம்ம போகலாம். நீங்கள் என்ன சார் இங்கே? தம்பி உங்க கூட கொஞ்சம் தனியாக பேசணும். சொல்லுங்கள் சார். நீங்கள் கேட்ட மாதிரி பொண்ணு இருக்கு. அப்படியா? காட்டுங்க. பேர் ஜெகதாம்பாள். ஃபேஷன் டெக்னாலஜி படிச்சிருக்கா. சென்னையில் மாடலிங் பண்ணுறா. அம்மா இல்லை, அப்பா மட்டும்தான். அப்பாவுக்கு ரொம்ப செல்லம். நீங்கள் நல்லா பார்த்துப்பீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு சம்மதம். அவள் அப்பாவை நானே கேட்குறேன், என் பொண்ணை கட்டிருங்களா தம்பி? ஒரு அப்பாவை நானே கேட்குறேன், என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறியாப்பா? சார் அது வந்து எனக்கு தெரியும்ப்பா, உனக்கும் ஜெகதாம்பாக்கும் ஒத்தே வராது. நீங்கள் 2 பேரும் அடிக்கடி சண்டை போட்டுப்பீங்கன்னு. என் பொண்ணு இந்த மாடலிங் வரும்போது எல்லாரும் அவளை விடாத, பொண்ணு நாசமாக போயிடுவா, அவளுக்கு மாப்பிள்ளையே கிடைக்காதுன்னு யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு நான் அவளை தடுக்கல. அதே போல் என் பொண்ணும் எந்த தப்பான வழிக்கும் போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தா. அதை இன்னைக்கு வரைக்கும் காப்பாற்றிட்டு இருக்கா. அதே மாதிரி இந்த ஊர்க்காரங்க சொன்ன மாதிரி என் பொண்ணு கல்யாணம் ஆகாது தான். ஏன்னா அவங்களுக்கு இந்த மாடலிங் புரிஞ்சுக்கிற அளவுக்கு மனப்பக்குவம் இல்லை. அன்னைக்கு நீங்கள் கிராமத்து பொண்ணு வந்தாலும் பரவாயில்ல, யாரையும் நம்பாம அவளே சம்பாதிக்கணும்னு அன்னைக்கு முடிவு பண்ணும்பா. என் பொண்ணுக்கு ஒன்ன மாதிரி ஒருத்தந்தான் மாப்பிள்ளைய வரணும்னு. அது மட்டும் இல்லை, 2 பேரும் ஒரே துறையில் இருக்கீங்க, ஒருத்தர் ஒத்தாசையாகவே இருக்கும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுது சார். இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஊருக்கு போய் பொறுமையாக யோசிச்சு நல்ல முடிவை சொல்லுப்பா. ப்ரோ எல்லாம் ரெடி, நீங்கள் வந்துட்டீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதோ நான் வந்துடுறேன். ஓகே. சாரி சார், தப்பா எடுத்துக்காதீங்க, வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே ஓகே தம்பி, நீங்கள் பாருங்க, நான் வரேன்.
ஜாக்லின் உங்களுக்கு பேக் லைட் ஆயிடுச்சு, அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஃபேவர் பண்ணிக்கோங்க. ஜாக்லின் போஸ். அவ அப்பாவை நானே கேட்கறேன், என் பொண்ணை கட்டிக்கிறீங்களா தம்பி? ப்ரோ ப்ரோ என்னாச்சு ப்ரோ? ஒன்றும் இல்லை. ஓகே ஓகே, போகலாம் போகலாம். சொல்லுப்பா. கொஞ்சம் வாமா. என்னாச்சு? இங்க எல்லாரும் இருக்காங்க. ஒரு 2 நிமிஷம் வந்துட்டு போமா. ஹலோ ஹலோ. சரி இரு வரேன். ஜாக்லின் எங்க? இங்கே தான் எங்கேயா போயிருப்பாங்க. நீங்கள் குடிங்க, வாங்கிக்கோங்க. சார் எவ்வளோ ஆச்சுன்னு சொன்னீங்கன்னா காசு கொடுத்துட்றேன். காசெல்லாம் வேணாம். ஹே, நீ என்னடி பண்றீங்க? ஊருக்கு போறவள வந்து பார்க்க வேணாமா? அப்புறம் எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வருவியோ? அதெல்லாம் சீக்கிரம் வருவா. என்னப்பா இது? உனக்கு பிடிச்ச நாட்டுக்கோழி தூக்குமா? அப்பா, இது எப்படி நாங்க கொண்டு போக முடியும்? அதெல்லாம் கொண்டு போகலாம். இருக்கமா தான் முடியிருக்கேன். வீட்டுக்கு எடுத்து பண்ணி சூடு பண்ணி சாப்பிடு. ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடாத, உடம்புக்கு நல்லது இல்லை. சரி ஓகே, நீ கிளம்பு, நான் போறேன். சரி பார்த்து போயிட்டு வாமா. ம். ஹே, வரேன்டி. பார்த்து போயிட்டு வா. சரி. நேரம் கிடைக்கும்போது மறக்காம ஃபோன் கண்டிப்பா பண்ணு. கண்டிப்பா. பாய். இந்த சினிமாக்காரங்க பணம் வந்த உடனே கலராக மாறிடுவாங்க. அது போல வேணா, நீ கருப்பாக இருந்தாலும் கலையா இருக்கிற. மேம் எங்க போனீங்க? இந்தாங்க புடிங்க. இல்ல பரவாயில்ல. அட புடிங்க. இல்ல, இட்ஸ் ஓகே, வேண்டாம். ஜாக்லின் கையில் என்ன தூக்கு? இல்ல, அன்னைக்கு ஒருத்தர் நாட்டுக்கோழி தொக்கு செஞ்சுட்டு வந்து கொடுத்தாருல, அது நல்லா இருந்துச்சு. அதான் சரி கேட்டிருந்தேன், செஞ்சு கொடுத்தாங்க. சரி ஓகே ஓகே, கிளம்பலாமா? சரி ஓகே வாங்க. ஓகே. நான் முன்னாடி உட்காந்துக்கிறேண்ணா. ஏன்டா? பின்னாடி கால் இடியுதுண்ணா. சரி போய் உட்காரு போ. என்ன ப்ரோ கண்ணாடியை பார்த்து சிரிக்கிறீங்க? ஏய், மேட்டிக்கில் பெட்ரோல் லீக் ஆகுதா பாரு. என்னது? ஏய்ரா, உனக்கு போய்ட்டு வந்து பேமெண்ட் தரேன். ப்ரோ இருங்க ப்ரோ, நானும் வரேன். சாரி. இட்ஸ் ஓகே. ஜாக்லின் ஒரு நிமிஷம். ஐம் ரியலி சாரி ஃபார் வாட் ஹேப்பன்ட். நீங்க மட்டும் இல்ல, நானும் உங்ககிட்ட சாரி கேட்கணும். ஐ எம் சாரி.
இப்போ ஆல் ஓகே இல்லை? இந்த வில்லேஜ் ட்ரிப் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுல்ல? ஆமாம் ஆமாம். எனக்கு ஆல் இன் ஆல் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அப்புறம் அந்த மேரேஜ் புரோக்கர் இந்த ஜென்ரேஷனில் கூட எப்படிலாம் இருக்காங்க பார்த்தீங்களா? பார்த்தேன். அவர் உங்களுக்கு ஃபோட்டோஸ் காட்டுறதும் நீங்கள் அந்த பொண்ணுங்களை பற்றி விசாரிக்கிறதும் ஏதாச்சும் ஓகே ஆச்சா? அதை பற்றி தான் உங்ககிட்ட பேச வந்த ஜெகதம்மா. வாட்? உங்கள் அப்பா என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. இன்னும் ஏன் இந்த ட்ராமாஸ்லாம்? இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன் ஃபார் மீ. வெயிட், ஃபைன் ஃபார் யூ? கோயிலில் உங்கள் அப்பா என்னை பார்க்க வந்தார்ல, அப்போ அவர் உன் ஃபோட்டோ தான் எனக்கு காட்டினாரு. அவர் சொன்னப்போ தான் எனக்கே தெரிஞ்சது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற எல்லா குவாலிட்டிஸும் உங்ககிட்ட இருக்கு. ஒரு நிமிஷம் இங்க நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது. நம்ம பாஸ்டில் நடந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வச்சு இது எப்படி பாசிபிள் ஆகும் தானே? டோன்ட் வரி, we can make this work. ஒரு நிமிஷம் நிப்பாட்றியா? விட்டா நீ இப்படி பேசிட்டே போற. நான் எப்பட உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன்? லெட்ஸ் ட்ரை அண்ட் மேக் திஸ் ஒர்க் அவுட் எல்லாம் சொல்ற. ஃபர்ஸ்ட் யாரை கேட்டு நீங்க இந்த மேரேஜ் ப்ரொபோசலை இனிஷியேட் பண்ணீங்க? இல்ல உன் அப்பா தான். எங்க அப்பா தான் வயசானவர் ஏதோ தெரியாம பேசுறாருனா உனக்கு எங்கடா போச்சு அறிவு? படிச்சவன் தானே. சரி அது கூட விடு. எனக்கு ஒழுங்கா போஸ்ட் கொடுக்க தெரியல, லைட்க்கு ஃபேவர் பண்ணி நிக்க தெரியல, அப்படி இப்படின்னு சொல்லி இப்போ என்ன மூஞ்ச வச்சுட்டு என்கிட்ட வந்து இப்படி பேசுற? அண்ட் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண குவாலிட்டிஸ்லாம் என்கிட்ட இருக்குன்னு சொல்றீங்கல்ல, அது கொஞ்சம் என்னன்னு சொல்றீங்களா? கேட்போம். நீ நல்லா படிச்சிருக்க, ஒர்க் பண்ற, யாரையும் டிபெண்ட் பண்ணாம இண்டிபெண்டண்டா இருக்க. அண்ட் மோர் ஓவர் நம்ம ரெண்டு பேரும் ஒரே ஃபீல்ட்ல இருக்கிறது முக்கியம் இல்ல ஸ்ரவன். ரெண்டு பேரோட மனசும் ஒத்து போகணும். நமக்கு அது ஒத்து போகல, போகவும் போகாது. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நம்ம எவ்வளோ சண்டை போட்டாலும் எனக்கு உன் மேல கொஞ்சமா மரியாதை இருந்துச்சு. ஆனா இப்ப அதுவும் இல்ல. இனிமே தயவு செஞ்சு என் மூஞ்சிலேயே முழிக்காத. ஃபீல் பண்ணாதீங்க ப்ரோ. இல்லை ப்ரோ, அவ சொல்றதும் கரெக்ட் தானே ப்ரோ. கேர்ள்ஸ்லாம் கிளாஸ் மாதிரி ப்ரோ, பார்த்து ஹேண்டில் பண்ணணும். மிஸ் ஆச்சு கீழே விழுந்து நம்மளே குத்திரும். ப்ரோ எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? மாடல் கார்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல் செட் ப்ரோ, அவங்க வந்ததும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி ஓகே ப்ரோ. ஜாக்லின் இங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க, நீங்க வந்தாலும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே ஓகே. ஸ்டவன் ப்ரோ மாடல் வந்துட்டாங்க. ஹாய் ஜாக்லின். ஹாய். ஃபோட்டோகிராஃபர் ஸ்டவன். ஹலோ. லைட் அசிஸ்டன்ட் கார்த்திக். நீங்க மார்க் போயிருங்க. ப்ரோ ரெடி ப்ரோ சீக்கிரம் அந்த லொகேஷன் டிராப் பண்றோம். கம் ஆன் ரெடி. டேய் கார்த்தி, அவங்களுக்கு பொசிஷன் சொல்றா. ஓகே அண்ணா மாடல் ரெடி. ஓகே ரெடி போஸ். என்னாச்சு ஜாக்லின்? ஐ திங்க் அவங்க லென்ஸ் கேப் ரிமூவ் பண்ணாதான் போட்டோ எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். சரி ஓகே வாங்க போலாம். ரெடி. ஓகே போஸ். டேய் கார்த்தி, லைட் ரொம்ப ஹார்ஷா இருக்கு பாரு, போய் டிஃப்யூஸ் பண்ணு. தோனா டேய் ஹேண்ட்ல லீக் இருக்கு பாரு, ஒழுங்கா புடிடா. ஜாக்லின் கொஞ்சம் லெஃப்ட் வாங்க. கொஞ்சம் கேமரா ஃபேவர் பண்ணுங்க. ஜாக்லின் ஃபேஸ்லாம் ஸ்வெட் ஆகுது, போய் வைப் பண்ணிட்டு வாங்க. ப்ரோ அவுட்டோர் ஷூட்ல ரொம்ப நேரம் மாடலை வெயில நிக்க வைக்க கூடாது ப்ரோ. அதெல்லாம் தெரியும் ப்ரோ. அவங்க ப்ராப்பரா கேமரா லைட்டுக்கு ஃபேவர் பண்ணி போஸ்ட் கொடுத்தா நான் எடுக்க போறேன். அதை விட்டு என் உயிரை வாங்கினா நான் என்ன பண்றது? ஹலோ, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். வேர்ட்ஸை மைண்ட் பண்ற அளவுக்கு நான் ஒன்றும் இப்போ தப்பா பேசலையே. நீங்க யாருங்க என்ன குறை சொல்றதுக்கு? தப்பு பண்ணா குறை சொல்லாம அவார்டா கொடுப்பாங்க?
கிட்ட மட்டும் போட்டோ ஷூட் பண்ணவே மாட்டேன்டா. ஏய், உன்னை விட்ட இந்த உலகத்துல வேற மாடலே இல்ல பாரு. என்ன நடந்தாலும் சரி, நான் கிளிக் பண்ணி கேமரா ஷட்டர் அடிச்சு கேப்சர் ஆகிற ஒரு ஃப்ரேம்ல கூட நீ இருப்பேன்னு கனவுல கூட நினைச்சு பார்க்காத. விடுங்க ப்ரோ. Get lost. விக்கி, என்ன விக்கி, இன்னும் 2 to 3 months ஷூட் இருக்காதுன்னு சொன்னீங்க. இப்போ சடனா வர சொல்லியிருக்கீங்க. ஏதாச்சும் நியூ ப்ராஜெக்டா? இல்ல, அது வந்து ஏய், எங்க போற? கஷ்டப்பட்டு பிளான் போட்டு வர வச்சா ஈஸியா கிளம்பி போற. விக்கி, என்ன நடக்குதுங்க? ஹே, நான் தானே பேசிக்கிட்டு இருக்கேன், என்கிட்ட பேசு. நான் யாருக்கும் ஏதோ சொல்லணும்னு அவசியம் இல்ல. சரி சொல்லாத, நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு கிளம்பு. அதான் அன்னைக்கே எல்லாம் தெளிவா சொல்லிட்டல. இதுக்கு மேல என்ன சொல்லணும்? எனக்கெல்லாம் கிளியர் தான். அவருக்கு தான் ஏதோ டவுட் இருக்கான். இவர் தான் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணாரு. எதுவாக இருந்தாலும் இவர்கிட்டே கேளு. யாரை கேட்டு நீங்க வந்த? தம்பி தான் உதவின்னு கூப்பிடுச்சு. உனக்கே தெரியும், அப்பா உதவி சேர்த்துனா உப்புமா கிட்டுற மாதிரி பட்டுன்னு செஞ்சு விட்டுருவேன். ஓ, யார் கூப்பிட்டாலும் இப்படிதான் வந்துருவியா? இப்போ எதுக்கு அவரை திட்டுற? நான் உன்கிட்ட பேசல, என் அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உன்கிட்ட வந்து எனக்கு கல்யாணம் வேணும்னு சொன்னனா? இல்லம்மா. இல்ல, நான் இவனை லவ் பண்றேன்னு சொன்னனா? அப்புறம் எதுக்குப்பா உனக்கு இந்த வேலை? இல்லம்மா, தம்பி தான் உனக்கு பொருத்தமா இருப்பான்னு தோணுச்சு, அதான். எனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு நீ எப்படிப்பா டிசைட் பண்ணலாம்? கண்ணு, நான் சொல்றது கேளு. உன் துறைக்கும் நீ செய்யற வேலைக்கும் இந்த தம்பி தான் சரியா இருப்பான். அதுவும் இல்லாம அப்பாக்கு வேற ரொம்ப பிடிச்சி போச்சுடா. அவ்வளவு பிடிச்சிருந்தா நீயே கல்யாணம் பண்ணிக்கோ. ஏய் ஏய் ஜெகதம்மா, இங்க நின்னது போதும், அங்க வாங்க. ஒரு வாட்டி சொன்னா உனக்கு புரியாதா? ஏன் என் பின்னாடியே வந்து டார்ச்சர் பண்ற? காதல்னாலே டார்ச்சர் தானே. காதலா? எப்படி எப்படி? எனக்கு மாடலிங்கே தெரியாதுன்னு சொல்வேன். நடு ரோட்ல காரை நிப்பாட்டிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொல்வேன். என் ஃபீல்டுக்கு என் ஸ்கின் எவ்வளோ முக்கியம்னு தெரிஞ்சும் என்னை வெயில்ல வாட்டி எடுப்பேன். இதெல்லாம் பண்ணிட்டு சடனா நீ என்ன லவ் பண்றேன்னு சொன்னா நான் உடனே அக்செப்ட் பண்ணணுமா? ஓகே, ஒத்துக்கிறேன். நீ சொல்ற எல்லாமே கரெக்டு தான். என்ன பண்றது, மேல் ஈகோ. அன்னைக்கு நீ லென்ஸ் கேப் கழட்டினா தான் ஃபோட்டோ எடுக்க முடியும்னு சொல்லிட்டு சிரிச்சு கோவத்தினால வந்த பிரச்சனை தான் இது எல்லாமே. இதெல்லாம் தப்புன்னு எனக்கு தெரியும். மாத்திக்கிறேன், உனக்காக மாத்திக்கிறேன். ஹே, நீ எதுக்கு எனக்காக மாத்திக்கணும்? இங்க யாரும் யாருக்காகவும் மாத்திக்க தேவையில்ல. சரி, உனக்கு எல்லோ சாரி செட் ஆகும்னு சொன்னதும் இன்னைக்கு அதையே கட்டிட்டு வந்திருக்கியே, இதுக்கு என்ன அர்த்தம்? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. நடிக்காத. இந்த சின்ன இன்ட்டு கூட புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு என்ன மக்கு நினைச்சிட்டியா? உனக்கு என்ன பிடிக்கும் தெரியும் ஜாக்லின். இதுக்கு மேல மறைக்க வேணாம். பழசெல்லாம் விட்டுருவோம். நம்ம சண்டை, ஈகோ கிளாஷ் எல்லாமே மறந்துடுவோம். ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணலாமா? என்ன சொல்ற ஜெகதம்மா? சூப்பரா சூப்பரா சூப்பரா. ஒன்னாவது நல்ல வேலை திரும்பல. லவ்வை தான் அக்செப்ட் பண்ணியிருக்கேன். பட் அதனால உன் மேல இருக்க கோவம் எல்லாம் கம்மியாயிடுச்சுன்னு நினைக்காத. அதெல்லாம் இன்னும் அப்படியே தான் இருக்கு. ஹே, நான் தான் சாரி சொல்லிட்டேன்ல. சாரி கேட்டா எல்லாம் சேஞ்ச் ஆயிடுமா? நீ எனக்கு பண்ணதுக்கெல்லாம் கண்டிப்பா நான் உன்னை பழி வாங்காம விட மாட்டேன். என்ன?
ஏய் இங்க இடமே இல்ல, கையை காலெல்லாம் நீட்டவே முடியல தெரியுமா? நீ ஆம்பளை ஸ்ரவன், உன்னால தான் எல்லாமே முடியுமே. நான் தான் தப்பா அக்செப்ட் பண்ணிட்டு சாரி கேட்டேன்ல. ஹே, நீ என்ன இதுக்கே இப்படி பண்ற? இன்னும் நான் பழி வாங்கவே ஸ்டார்ட் பண்ணல. ஸ்டார்ட் பண்ண தாங்க மாட்ட போலியே. என்னது?